வெல்கம் த மேட்ரிக்ஸ் கான்வர்சேஷன். இது வந்து இட்ஸ் நான் ஸ்கிரிப்டட் வீடியோ அண்டு அன்எடிட்டட் வீடியோவாக தான் இருக்கும். உங்களுக்கு ஃபேன்சி எடிட்ஸ்லாம் இல்லாமல் அப்படி ஒரு வீடியோவாக தான் இருக்கும். பிகாஸ் ஐ வாண்ட் டாக், ஐ வாண்ட் மேக் ஒரு ஹெல்தி கான்வர்சேஷன் அபவுட் மேட்ரிக்ஸ் அண்ட் த ஸ்டிமுலேஷன்ஸ் அண்ட் த சிஸ்டம்ஸ் தட் வி ஆர் லிவிங் இன். ஸோ இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம எல்லாருமே பேசலாம். அட் தி எண்ட் ஆஃப் திஸ் வீடியோ நீங்கள் கண்டிப்பாக இந்த மேட்ரிக்ஸ் அண்ட் சிஸ்டம் அண்டு வாட் வி ஆர் கோயிங் த்ரூ இது எல்லாத்தையும் கற்றுக்கிட்டு விச் மீன்ஸ் ஒரு 2-3 பாயிண்ட்ஸாவது நீங்கள் கற்றுக்க சான்சஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ வெல்கம் டு த மேட்ரிக்ஸ். ஸோ வாட் இஸ் மேட்ரிக்ஸ் ஆக்சுவலி? ரியலி மேட்ரிக்ஸ்னால் என்ன? உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீங்கள் மேட்ரிக்ஸ்னால் என்ன நினைக்கிறீங்கன்னு ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இது வந்து நான் எந்த ஸ்கிரிப்ட் எழுதியும் இல்லைன்னு நான் ஆஸ் சொன்ன மாதிரி, ஆர் வி ரியலி லிவ் இன் ஸ்டிமுலேஷன்? நம்ம ஒரு ஸ்டிமுலேஷனில் தான் வாழ்கிறோமா? நம்மளை யாராவது கண்ட்ரோல் பண்ணுறாங்களா? நம்மளோட டே நைட் யாராவது கண்ட்ரோல் பண்ணப்படுதா? அப்படின்னு ஒரு கான்ஸ்பிரசி தியரிஸ் இருக்கு. லைக் இந்த மாதிரி எல்லாருமே நம்ம மேட்ரிக்ஸில் தான் இருப்போம், எல்லாமே ஸ்டிமுலேஷன் தான் அப்படி. பட் நீங்கள் அதை நம்புறீங்களா? நான் நம்புறேனான்னு கேட்டால், ஐ ஹாவ் அ பிலீவ் தட் வி ஹாவ் ஆல் சம் வேவ் லென்சஸ். லைக் இமோஷன்ஸ் வந்து எங்கேயோ இருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஒரு டேக்கான இமோஷன்ஸ் வந்து எங்கேயோ இருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு நான் பிலீவ் பண்ணுறேன். நம்ம எல்லாரோட இமோஷன்ஸும். அதுக்கு நான் சில எக்ஸாம்பிள்ஸ் வந்து இன்டெப்த்தாக உள்ளே போய் பார்க்க ட்ரை பண்ணியிருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள், டெய்லி காலையில் நீங்கள் எந்திரிச்சு ஒரு பிஸி சிட்டி ஆர் உங்களோட ஊர், உங்களோட கிராமம், அர்பன் சிட்டி எதுனாலும் சரி, கொஞ்சம் டிராஃபிக்கான இடத்துக்கு விட்ட வண்டி ஓட்டின்னு போய் பார்த்தீங்க அப்படின்னா, மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே, ஃப்ரைடே, தேர்ஸ்டே எந்த டே போய் பார்த்தீங்கனாலும், ஒவ்வொரு டேக்கும் இந்த வெஹிக்கிள் ஓட்டுறவங்களோட ஒரு அந்த லைக் த வே ஆஃப் கோயிங் இருக்குல்ல, அது வந்து உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஒரு நாள் எல்லாருமே மோஸ்ட்லி லேட்டா கிளம்பியிருக்கலாம். ஒரு நாள் எல்லாருமே லைக் ரொம்ப ஹரியில போற மாரி இருக்கும். ஒரு நாள் வந்து எல்லாருமே கோவத்துல இருக்கிற மாரியே இருக்கும். அவங்க ஓட்டுறதிலேயே ரொம்ப ஃபெரோஷியஸா அவங்க ஓட்டுற மாரி இருக்கும். ஒரு நாள் எல்லாம் ரொம்ப கோவப்படுவாங்க. லைக் ஏதாவது சின்னதா தட்டுற மாரி போயிட்டா கூட திட்டுவாங்க. இன்னொரு நாள் காமன் கம்போஸ்டா இருக்கும். தட் டிபெண்ட்ஸ் அப்பான் த டே. அப்படி பார்க்கும்போது மோஸ்ட் ஆஃப் த பீப்பிள் வந்து அப்படிதான் இருப்பாங்க. நான் என்ன பண்ணுவேன்னா, நான் என் ஒய்ஃப் கிட்ட வண்டி ஓட்டும்போது, கார் ஓட்டும்போது சொல்லுவேன். "இன்னைக்கு ஏதோ சும்மா விளையாட்டு. இன்னைக்கு ஏதோ கிளிட்ச் போல மேட்ரிக்ஸ்ல. எல்லாரும் இப்படி வரானுங்க பாரு, இப்படி போறானுங்க பாரு." அப்போ நேரத்துல ஆக்சிடென்ட்ஸும் நான் நெறைய பார்ப்பேன். தட் இஸ் வெரி ரிலேட்டிவ். அதனால தான் நான் இத வந்து எக்ஸாம்பிளாவே சொல்றேன். ஸோ நான் காலையில அப்படி பார்த்துட்டேன் அப்படின்னா, ஒரு 7, 8 மணிக்கு நான் வண்டி எடுத்து எங்கேயோ இங்கேருந்து ஒரு 100 கிலோமீட்டர்ஸ் தள்ளி போறேன் அப்படின்னா, நான் அத பார்த்துட்டேன்னா, அன்னைக்கு டே வந்து பயங்கர கேர்ஃபுல்லா ஓட்டுவேன். அன்னைக்கு நான் கண்டிப்பா ஒரு 1 இல்ல 2 ஆக்சிடென்ட் ரோட்ல நடந்தத பார்த்துருவேன். ஸோ, இது மாதிரி ஹியூமன் எமோஷன்ஸ் அண்ட் வேவ்லென்த்ஸ் வந்து எப்படி ஒரு ஒரு நாளைக்கு ஸ்டிமுலேட் ஆகுது அப்படின்னு நம்ம கனெக்ட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தா, தட் இஸ் டிபெண்ட்ஸ் அப்பான் த ஒர்க் பிரஷர், த ஒர்க், லைக் ஹவ் த வேர்ல்ட் ஒர்க்ஸ். லைக் இன்னும் இன்டெப்த்தா போக ட்ரை பண்ணி பார்க்கலாம்னா, அப்பதான் வந்து மேட்ரிக்ஸ்னா எப்படி இருக்கும்? மேட்ரிக்ஸ்னா நம்மளெல்லாம் கண்ட்ரோல் பண்றாங்கன்னா, அவங்க எப்படி கண்ட்ரோல் பண்றாங்க? அப்படின்னு எடுத்து பார்க்கும்போது, எல்லாருக்குமே ஒரு விஷயம் இருக்கணும். தனி மனித புரிதல்னு ஒரு விஷயம் இருக்கும். லைக் இண்டிவிஜுவல் அண்டர்ஸ்டாண்டிங் ஃபார் யுவர் செல்ஃப். உங்களோட விஷன்ல, உங்களோட பெர்ஸ்பெக்டிவ்ல கண்டிப்பா இருந்தே ஆகணும். லைக் இந்த வேர்ல்டே வந்து என்ன பொறுத்தவர பெர்ஸ்பெக்டிவ்ஸ் தான். நம்ம எப்படி ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல பார்க்குறோம் அப்படின்றது தான், அந்த வேர்ல்டு எப்படி உங்களுக்கு தெரியுதுன்றத டிஃபைன் பண்ணும். ஸோ, அப்படி பார்க்கும்போது, நான் என்னோட பெர்ஸ்பெக்டிவ்ல ரொம்ப டீப்பா அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ட்ரை பண்ணா, மேட்ரிக்ஸ்ன்றது உண்ம. பட் நாட் லைக் இன் தட் கான்ஸ்பிரசி தியரீஸ். கான்ஸ்பிரசி தியரீஸ்ல இருக்கிற மாரி இல்ல. விச் இஸ் வெரி ஈஸி டூ அண்டர்ஸ்டாண்ட். பட் ஆனா, நம்ம அத டீப்பா அண்டர்ஸ்டாண்ட் பண்ற அளவுக்கு அந்த மேட்ரிக்ஸ் வந்து நம்மள விடுறதில்ல. இவன் அத பத்தி யோசிச்சிடக் கூடாதுன்ற ஒரு கண்டிஷன்ல நம்மளெல்லாம் வச்சிருக்கான். ஸோ அது என்ன அப்டின்னா, ஆப்வியஸ்லி இட்ஸ் டிபெண்ட்ஸ் அப்பான் யுவர் சிஸ்டம் அண்ட் த கவர்ன்மென்ட். 2மே சேம் தான். இட்ஸ் வெரி இர்ரெலவன்ட். 2மே சேம் தான். ஸோ இது வந்து உங்களோட டிஸ்ட்ரிக்ட் வைஸ்ல ஆரம்பிச்சு, உங்களோட ஸ்ட்ரீட் வைஸ்ல ஆரம்பிச்சு, உங்களோட அப்படியே ஸ்டேட் வைஸ், கண்ட்ரி வைஸ், வேர்ல்ட் வைஸ் எலாபரேட் ஆகி போயிட்டே இருக்கும். இந்த கவர்மெண்ட்டுக்கு கீழ வர்ற ஆர்கனைசேஷன்ஸ், குரூப்ஸ், பாலிட்டிஷியன்ஸ் எல்லாருமே டாப் வெல் நோன் பீப்பிள் எல்லாருமே இந்த சிஸ்டம்க்குள்ள நம்மள மேட்ரிக்ஸ்க்குள்ள வச்சு நம்ம பெருசா வந்துரக்கூடாது அப்படின்னு சில விஷயங்கள் பண்றாங்க. ஸோ அப்படி பார்த்தோம்னா, அதுலருந்துனா நம்ம எஸ்கேப் ஆகணும் அப்படின்னா, இந்த அண்டர்ஸ்டாண்ட் வந்து நமக்கு கொஞ்சமாவது இருக்கணும். உங்களோட செல்ஃப்
பெர்ஸ்பெக்டிவ் வந்து டுவர்ட்ஸ் த வேர்ல்ட் வந்து ரொம்ப ப்ராடா இருக்கக்கூடாது. ரொம்ப நேரோவா இருக்கு. இது உங்களுக்கு ரொம்ப டிஃபரெண்ட்டா இருக்கும். ஏன் நான் நேரோவா இருக்கணும்னு சொல்றேன்னா, நீங்க வந்து எப்பயுமே உங்கள மட்டுமே பத்தி நெனச்சுட்டு இருந்தீங்கன்னா, நீங்க வந்து ரொம்ப ஈஸியா மேல வந்துரலாம். பட் நீங்க உங்கள மட்டுமே நினைக்கக் கூடாதுன்னு தான், அவங்க இந்த விஷயங்கள் எல்லாம் உங்கள க விச் மீன்ஸ் உங்கள கண்ட்ரோல் பண்றதுக்கு, உங்கள டீவியேட் பண்றதுக்கு, அந்த நேரோ பெர்ஸ்பெக்டிவ், நேரோ விஷன வந்து எப்பயுமே வைடரா வச்சுக்கிறதுக்கு, அவங்க இந்த மாரி விஷயங்கள் எல்லாம் யூஸ் பண்றாங்க. விச் இஸ் ஃப்ரம் த பேசிக் எடுத்தோம்னா, நீங்க பொறக்கறதுல இருந்து நீங்க சாகுற வரையும் அந்த விஷயங்கள் வந்து உங்கள அந்த வைடர் பெர்ஸ்பெக்டிவ்லயே வச்சிரும். நேரோ பெர்ஸ்பெக்டிவ்ல நீங்க போவே மாட்டீங்க. அது என்னன்னா, ஃப்ரம் த ஸ்டார்ட்டிங் ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். ஒரு குழந்தை பொறக்குது. குழந்தை பிறந்துட்டு நீங்க ஒரு 10,000 பேர், ஒரு 1000 பேர் வச்சுக்கோங்க. 1000 பேர்கிட்ட இது பண்ணோனே, வாட் இஸ் த நெக்ஸ்ட் திங் ஃபார் த பேபி அப்டின்னா, ஒரு 3, 4 வயசுல கேட்டீங்கன்னா, அந்த ஒரு 1000 பேர்ல எனக்கு தெரிஞ்சு 999 பேர் சொல்றது வந்து, ஒரு நல்ல ஸ்கூல் சேர்க்கணும். ஒரு தரமான ஸ்கூல். அந்த ஊர்லயே இருக்குல்ல தரமான ஸ்கூல். திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் எவர் ஸ்டெப் யூ ஆர் கமிங் இன்டோ த மேட்ரிக்ஸ். ஆர் யுவர் பேரன்ட்ஸ் அவங்க பேரன்ட்ஸ வந்து ஆல்ரெடி அவங்க மோல்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. லைக் எஜுகேஷன் இஸ் த வெரி மெயின் திங். எஜுகேஷன் இல்லாம யூ குடன்ட் டூ எனிதிங் அப்படின்னு. ஸோ தட் இஸ் த வெரி ஃபர்ஸ்ட் திங். இந்த இடத்துல நெறைய பேர் வந்து எஜுகேஷன் என்ன படிக்கக் கூடாதுன்னு சொல்றாங்க. அப்படிலாம் கிடையாது. யூ ஹேவ் டு ஸ்டடி. பட் நாட் இன் த மேட்ரிக்ஸ் வே. அதான் மேட்ரிக். ஸோ அதுதான் வந்து சொல்லுவாங்க. பட் இன் டெப்த்தா அந்த கனெக்ஷன்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா, நான் சொல்றேன்ல அந்த வைடர் விஷன் தான் உங்களுக்கு எப்பயுமே இருக்கும். நல்லா படிச்சு ஒரு நல்ல காலேஜ் ஆர் சம்திங் ஏதோ ஒரு விஷயத்துக்கு போயி, நீ வந்து பெரிய ஆள் ஆகணுன்ற அந்த வைடர் பெர்ஸ்பெக்டிவ்ல தான் உங்கள வந்து அவங்க அதுக்குள்ள அந்த ஸ்கூலுக்குள்ளயே ஃபர்ஸ்ட் எடுத்துட்டு வராங்க. ஸோ மேட்ரிக்ஸோட வெரி ஸ்டார்ட்டிங் பாயிண்ட் வந்து எனக்கு தெரிஞ்சு ஸ்கூல்ஸ். இது வந்து நான் சொல்றது ஒரு அப்பர் பார்ட் ஆஃப் மேட்ரிக்ஸ். இன்னும் லோயர் பார்ட் ஆஃப் டார்க் மேட்ரிக்ஸ் உள்ள போனீங்கன்னா, அதுக்கு பின்னாடி இந்த ஹாஸ்பிட்டல்ஸ், மெடிசின்ஸ் அதெல்லாமே வரும். சைல்டு பர்த்துக்குள்ளேயே சில விஷயங்கள் இருக்கு. அதெல்லாம் வரும்.